ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 65வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா காமன் கிரவுண்டான லக்னோ ஸ்டேடியமில் வச்சு நடக்க போகுது. 23 மே 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாக 205 ரன் சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் சேஸ் இன் எக்னா ஸ்டேடியமில் அதுதான். அந்த 205 சேஸ் ஒரு 2 days பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாகவே அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் போயிருந்தாலும், ஸோ மிடில் ஆர்டர்ஸில் இஷான் கிஷானோட இம்பாக்டாக இருக்கட்டும், கிளாசன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கமிங் டொமெண்டிஸ்லாம் க்ரூஷியல் ரன்ஸ் வந்து அடிச்சு அந்த மேட்ச் வந்து சேஸ் பண்ண கான்ஃபிடென்ஸோட எஸ்ஆர்ஹெச் இருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 2 பொசிஷனில் ஆர்சிபி இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு டாப் 2ல் வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்குங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீம் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் ஜாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பற்றின ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். ரன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்ட் டேஸில் நல்லா ரன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். எஸ்பெஷலி ரெண்டாவது போலிங் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் கொஞ்சம் நிறையவே அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ டியூ வரதுக்கான பாசிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் அதிகமாக இருக்குது. பட் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது 2 பால் இருக்க ரீசனுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்க்கு ஒரு பால் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஓவர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமி நியூ பால் யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற ரூல்ஸ் இருக்க ரீசனுக்காக அந்த டியூ பெரிய இம்பேக்டை கொண்டு வராது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மொத்தமாக 22 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 9 கேம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, 13 கேம்ஸ் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டு 10 கேம்ஸில் 67 விக்கெட்ஸ் தான் பேஸ் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. வெறும் 34 விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் லாஸ்ட்டு 10 மேட்சஸ் அப்படி விக்கெட்ஸ் கம்மியாக தான் விழுந்திருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலுமே விக்கெட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பெருசாக தெரிய வருது நமக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்ட் மேட்சஸோட ஸ்கோர் கார்டில் லாஸ்ட் எல்எஸ்ஜிஎஸ்ஆர்ஹெச் மேட்ச், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளே செம்மையான ஸ்டார்ட் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த கேம்லேயுமே பவர் பிளேயில் செம்ம ஸ்டார்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கொடுக்காம பேட்ஸ்மேன்ஸ் வந்து பவர் பிளே வந்து நல்லாவே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்லைட்லி 42, மற்றபடி பார்க்கும்போது மற்ற எல்லா இன்னிங்ஸ்லையுமே பவர் பிளேயில் நல்ல ரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட்டு 4 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 22 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் 17 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ரெண்டாவது இன்னிங்ஸில் வெறும் 5 விக்கெட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய டெத் பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெத் பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி இருக்கார், யஷ் தயால், இந்த 2 பிளேயர்ஸும் ஆர்சிபி டீம் சைடு வந்து இருக்காங்க. அப்படி ஆப்போசிட்டில் எஸ்ஆர்ஹெச் டீம் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து இருக்கார். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யஷன் மலிங்கா, இந்த 2 பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படி ஆப்போசிட்டில் பேஸ் போலர்ஸ்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இல்லை. ரெண்டாவது இன்னிங்ஸில் பேஸுக்கு சப்போர்ட் இல்லை, பட் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் நல்லா இருந்திருக்கு. இந்த ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ எந்த டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு ப்ரோ இந்த கிரவுண்டில் பெருசாக விக்கெட் கிடச்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் போலர்ஸில் ஹை பேஸ் லைக் பேட் கம்மின்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் ஒரு 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக கிடச்சிருக்கு. மோஸ்ட் விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ், அதுவும் ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்சுக்கு ரொம்ப க்ரூஷியல் பிக்காக இருப்பார். அட் த சேம் டைம் ஆர்சிபி டீம் சைடு புவனேஸ்வர் குமாருமே உங்களுக்கு இனிஷியல் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய போலர். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு 2 விக்கெட்டு அண்ட் லெஃப்ட் ஆம் போலர்ஸ்க்கு 14, ஓவரால் 67 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட்டு 10 கேம்ஸில் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு மட்டுமே அதிக டாமினேஷன் இருந்திருக்கு. விழுந்த 34ல் ஒரு 70% பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 70% வரைக்கும் ஸ்பின் போலர்ஸில் லெக் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சைனா மேன் 1, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 5, ஆஃப் பிரேக் வந்து 5, 8 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆர்சிபி டீம் சைடு பார்த்திங்க அப்படின்னா சுயாஷ் சர்மா வந்து இருக்கார் லெக் பிரேக் போலராக. எஸ்ஆர்ஹெச் டீம் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஜீசன் அன்சாரி இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட சுயாஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது, ரெக்கவர் ஆகிட்டார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெட் ஹெட் பேட்டில் மொத்தமாக 24 முறை ரெண்டு டீமும் சந்திச்சிருக்காங்க. ஆர்சிபி 11 முறை, கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் இது கேகேஆர் கிடையாது, எஸ்ஆர்ஹெச் வந்து 12 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டையாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் உங்களுக்கே தெரியும் எந்த டீமுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆர்சிபி செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி டீமில் ஃபில் சாட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ரொமாரோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், சுயா சர்மா, லுங்கி இங்கிடி, எஸ்தேயால். இது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11. இதில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் எஸ்தேயாலுக்கு இந்த கிரவுண்ட் நல்லாவே சூட்டபிள் ஆகும். புவனேஸ்வர் குமார் அண்ட் லுங்கி இங்கிடி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவார். சுயா சர்மா, இந்த 4 பவுலர்ஸ்ட்டுமே நீங்கள் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷெப்பர்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டியா மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம். ஃபில் சால்ட்டு ரொம்ப நாளாகவே மேட்சஸ் ஆடலை. இன்ஜுரியிலேருந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெக்கவர் ஆகி வந்திருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்னால அபாண்டட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு நியூ பாலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ராக்கு தான். ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது பேட்டிங்கில் நீங்கள் வந்து ஃபில் சால்ட்டுக்கு விசி கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங்கில் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு விராட் கோலி. ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் எப்போவுமே நல்லா இருந்திருக்கும். எக்கனா ஸ்டேடியமில் ஒரு மேட்ச் ஆடி 31, ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரன் பால் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடி இருந்தார் லாஸ்ட் இயருக்கு முந்தினே நினைக்கிறேன் சம்திங். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேட்டிங்கில் ஒரு விசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 8 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. 2% தான் இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃபில் சால்ட் இல்லாமல் இவரே ஓப்பன் வந்தார்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பட் 1 டவுன் அந்த மாதிரி வராரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா சேஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸ்லைட்லி பெட்டர் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சேஸில் வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ரஜத் பட்டிதார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 37 இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸ்பின்னர்ஸ் குறிப்பாக ஆப்போனன்ஸில் பெருசாக இல்லை. இவர் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 7 கேம்ஸ் இந்த சீசனில் பார்த்திங்க அப்படின்னா செம பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. பட் லாஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸ் 5 to 6 கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சாலுமே பெருசாக யூட்டிலைஸ் பண்ணலை. பேட்டிங் ஃபஸ்ட்டு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜிதேஷ் சர்மா பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சீசனில் வந்து இல்லை. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இவரை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வரதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரே ஒரு மேட்ச்சு நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி இவரும் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண மேட்ச்னால் இந்த சீசனில் ஒரே மேட்ச் தான். அது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டான மேட்ச்சு. கரெக்டாக ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஆடி கொடுத்துருந்தாரு. ஒரு 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிம் டேவிட்டை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜித்தேஷ் கூட கம்பேர் பண்ணும்போது டிம் டேவிட் லைனில் நிறைய கேட்சஸ் எடுக்கிறாரு லாங் ஆனில். அண்ட் பேட்டிங்லேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நல்ல காம் மைண்டோடு இருக்கார். போத் இன்னிங்ஸுமே டிம் டேவிட் பிக் பண்ணுங்கள். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் குருணால் பாண்டியா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே இந்த கிரவுண்டில் நிறையவே ப்ளே பண்ணியிருந்தார் லக்னோ டீமுக்காக. லாஸ்ட்டு 2 சீசன்ஸாக அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது பவுலிங்கில் நீங்கள் விசி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கும். இவர் குறிப்பாக இந்த சீசனில் ரெண்டாவது பவுலிங் பண்ணும்போது அதிக விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ரெண்டாவது பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரொமேரோ ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி ரெண்டாவது பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் ரேராக போங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ஹெட்ல 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், பர்சன்டேஜ் 52. ஓரளவுக்கு கம்மியான பர்சன்டேஜ் தான். ஸோ சீனியர் பவுலர் வந்து ஆர்சிபியில் இவர் தான். இந்த ட்ராக்கில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட்ஸ் கூட இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து புவனேஸ்வரை மஸ்ட் பிக்காக ஸ்மால் லீகில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சுயா சர்மா ஹெட் பெரிய நம்பர்ஸ் இல்லை, வெனியூவில் ப்ளே பண்ணல. பட் இந்த வெனியூ இவருக்கு சப்போர்ட் ஆகும். 3% தான் இருக்கார். ரெண்டாவது பவுலிங்கில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லுங்கி இங்கிடி பொறுத்த வரைக்கும் மொதல் மேட்ச்சே இந்த சீசனில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டு இவருக்கும் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும்.
புவனேஸ்வர் குமார் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி. இந்த 2 பிளேயர்ஸுமே வந்து உங்களுக்கு மஸ்ட் பிக் அந்த மேட்ச்சுக்கு தெரிய வராங்க ஃபஸ்ட்டு போலிங்கில். இதுவே 2வது போலிங் கூட நீங்கள் லுங்கி இங்கிடி பிக் பண்ணிக்கலாம் புவனேஸ்வர் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் புவனேஸ்வர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லுங்கி போத் இன்னிங்ஸுமே பெஸ்ட் பிக்காக இருக்கார். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு போலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். யாஷ் தயார் வந்து 2வது போலிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எப்போவுமே மொத்தமாகவே ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ணதுலேருந்து நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2வது போலிங்கில் அவரோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபில் சால்ட்டை ஷமி ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்திருக்காரு. பட்டிதார ராகுல் சகர் 2 முறை 1 விக்கெட் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷமி 5 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மயங்க் அகர்வால் ராகுல் சகர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை. ஜீசன் அன்சாரிக்கு பதிலாக ராகுல் சகர் இந்த மேட்ச்க்குள்ளே வராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். SRH டீமில் டீம் டேவிட் பொறுத்த வரைக்கும் பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. குருணால் பாண்டியாவை ஷமி 3 முறை. மற்றபடி ஜிதேஷ் சர்மாக்கு அகேன்ஸ்டாகவும் எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஷமி ப்ளே பண்ணுறாருன்னு பார்ப்போம். பேட்டில் நல்லா இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ RCB டீமில் நம்ம பர்சன்டேஜ் வைஸாக வந்து பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஹை பர்சன்டேஜில் யார் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃப்ளாப் ஆவா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஹை பர்சன்டேஜில் விராட் கோலி இருக்கார் அண்ட் ரஜத் பட்டிதார் வந்து இருக்கார். குருணால் பாண்டியா புவனேஸ்வர் பெருசாக பிக் பண்ணல. மற்றபடி எந்த ஒரு பிளேயர்ஸுமே பெரிய அளவு பிக் பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புவனேஸ்வர் குமார் ஒரு 52% கிட்டே இருக்காரு. ஸோ இதில் இந்த மேட்சுக்கு ஃப்ளாப் லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 4 பிளேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பட்டிதார் அதுக்கு அடுத்தபடியாக விராட் கோலிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் விராட் கோலி நல்ல டச்சில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா லுங்கி இங்கிடி உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. அண்ட் டீம் டேவிட் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இந்த 3 பிளேஸ் தவிர்த்து நீங்கள் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மயங்கிட்ட போகலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. இப்போ கேப்டன் பிக் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு புவனேஸ்வர் வந்து ஃபஸ்ட்டு போலிங், விராட் கோலி 2வது பேட்டிங். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போலிங் போடும்போது ஒரு ரிஸ்கியான வீசியாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஆரஞ்சு கேப்ஸ். ஸோ SRH பற்றின ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டீம் பற்றின ஃபுல் ப்ரிவியூவில் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அதர்வா டைடு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இஷான் கிஷான், ஹென்ரிச் கிளாசன், கமிண்டோ மெண்டிஸ், அன்கிட் வர்மா, அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், யஷன் மலிங்கா, ஜீசன் அன்சாரி, லாஸ்ட்டாக ஹர்ஷ் துபே அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸில் 1 2 3 4 இந்த 4 போல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ் துபே அண்ட் நிதிஷ்குமார் வந்து போல் பண்ண போகிறாங்க. நிதிஷ்குமார் வந்து இந்த ஒரு பிரேக் இருந்ததில் ஒரு 8 days பிரேக் IPL அந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ரிமைனிங் மேட்சஸில் வந்து அவர் போல் பண்ண கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மேட்சுமே போல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ நிதிஷ்குமாரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இவருக்கு ஏற்ற கிரவுண்டும் கூட. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 94% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷன். அதை தவிர்த்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னா 2வது பேட்டிங் பண்ணும்போது கொடுங்க. பவுலிங் கொடுக்கறதுக்கான சான்ஸ் கம்மி. ஹர்ஷ் துபே தான் போல் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ப்ராப்பர் பவுலர். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் கேச்சிங் பாயிண்டில் நிற்பார். பேட்டிங் செகண்டில் ஒரு வீசி யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதர்வா டைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி 13 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் எப்போவுமே நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. பஞ்சாப்காக லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க SRHனா ஒரு கிராண்ட் லீக்குக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் இஷான் கிஷான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 37 அப்படிங்கிறது அவர் இருந்த ஃபார்முக்கு ஒரு நல்ல ரன் தான். ஸோ நல்ல நம்பர்ஸ் ஆஃப் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ரீசெண்ட் டேஸில் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து அவருக்கு சூப்பராக எடுத்திருக்கு. இதற்கும் நீங்கள் சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா க்ளவ் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான் தான் பண்ணுறாரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அண்ட் ஹென்ரிச் கிளாஸன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 52 ஹெட்டுகளில் வென்யூவில் 47. இவரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுக்குமே ஒரு சூப்பரான விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு கமிண்டோ மெண்டிஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஆடின இந்த 32 இந்த 2 இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா க்ரூஷியல் இன்னிங்ஸு. பவுலிங் கொடுத்தாலுமே விக்கெட் எடுக்க முடியும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் ரெண்டுமே போடுவார் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ பவுலிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் ஏன்னா கொடுக்கல. ஸோ இந்த மேட்ச் வந்து கொடுக்குறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் பேட்டிங்லேயுமே நல்ல கான்ஃபிடன்ஸான பிளேயராக இருக்கார். 42% உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் எஸ்பெஷலி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அன்கிட் வர்மா ஃபஸ்ட் பேட்டிங்னா ரேராக போங்க.
பெரிய அளவுக்கு இப்போதைக்கு ஆட மாட்டேங்கார். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இம்ப்ரெசிவ் யங்ஸ்டராக இருந்தார். பட் அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடுறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் 13 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 5 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்க, சேஸ் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பவுலிங் கண்டிப்பாக 2 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸு, இந்த ட்ராக்கு லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் பவுலிங் விக்கெட் எடுப்பாருன்ட்டு. பட் இவர் ட்ரெடிஷ்னலி 2வது இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணும்போது மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்டு ஹர்ஷல் பட்டேல் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப முக்கியமான பிக்கு. வெனியூ ஸ்டாட்ஸ் கொஞ்சம் போராக இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 61% பிக் பண்ணியிருக்காங்க. கம்மின்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 71% இருக்கார். கம்மின்ஸ் 2வது பவுலிங்கில், ஹர்ஷல் பட்டேல் ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் யஷன் மலிங்காவை நீங்கள் போத் நீங்களும் கன்சிடர் பண்ணலாம். ஏன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்காருன்னு எனக்கு புரியலை. இந்த டீம்லேயே ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்னா யஷன் மலிங்கா தான். ஸோ 2 இன்னிங்ஸ்மே கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு உங்களுக்கு யார்கிட்ட ரிஸ்க் எடுக்கலான்னு தெரியலை அப்படின்னா ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே யஷன் மலிங்காவை போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 2 விக்கெட் கிட்டே எடுத்து கொடுத்துருவாரு. ஜெசன் அன்சாரி ப்ளே பண்ணுறாரா இல்லை ராகுல் சக்கர் வராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி ராகுல் சக்கர் வந்தார்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே பேட்டில் நல்லா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ஜெசன் அன்சாரி தான் ப்ளே பண்ணுறாருன்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. அதை தவிர்த்து போனீங்கன்னா 2வது பவுலிங் ரேராக போகலாம். ஹர்ஷ் துபே இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் பை 8.50 பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமியாக இருந்திருக்கு. ஸோ 2வது பவுலிங் வந்து ரேராக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா இவரை ட்ரை பண்ணுறது கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதர்வாட்டைக்கு பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை எஸ்டிஎல் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இஷான் கிஷானுக்கு பெரிய பேட்டில் இல்லை, நிதிஷ்குமாருக்கும் பெரிய பேட்டில் இல்லை. ஹெண்டிச்சி கிளாஸ்னா புவனேஸ்வர் ஒரு முறை, அன்கிட்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஓகே, இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் நம்ம வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா இருக்கார், அடுத்து இஷான் கிஷான் அண்ட் ஹெண்டிச்சி கிளாஸன் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஹை பர்சன்டேஜ். ஸோ பேட் கமின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், இந்த 5 பிளேயர்ஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் கம்மின்ஸ் ஸ்லைட்லி ஃபஸ்ட் பவுலிங் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் ஸ்லைட்லி செகண்ட் பவுலிங் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி பேட்டர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். லோ பர்சன்டேஜில் யாரை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குனா கமிந்து மெண்டிஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். யஷன் மலிங்கா அண்ட் நிதிஷ்குமார், இந்த 3 பிளேயர்ஸும் உங்கள் டீமில் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசன் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சிவிசி, யஷன் மலிங்கா போத் இன்னிங்ஸ்க்குமே விசி மட்டும் எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். இதை தவிர்த்து இந்த டீமில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கேப்டன்ஸ் கேப்டனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ நாம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன் சால்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கோலி, டிம் டேவிட் அண்ட் நிதிஷ்குமார் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, குருணால் பாண்டியா பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மின்ஸு, புவனேஸ்வர் குமார், யஷன் மலிங்கா, லுங்கி இங்கிடி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு டெமோ டீம் தான். ஆஃப்டர் லைனப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் தான் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம். லைனப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஸோ அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் கேப்டன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் கூட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.